திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதி மங்களம் கரண்டு காஜா மக்கள் நீதி மையம் கட்சியின் கடை கோடி தொண்டனாக இங்கு நான் சில விஷயங்களை பதிவிட செய்ய வேண்டும். என்னவென்று சொன்னால், 2018 கட்சி துவங்கி நம்மளுடைய தலைவர் தனியாக களம் கண்டார். அதேபோல் 2021 தனியாக களம் கண்டோம். இவ்வளோ ஓட்டு வங்கிகள் வைத்து கொண்டு நாம் ஏன் இன்னும் பிறரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் சில விஷயங்கள் ஆதாங்கத்துடன் நான் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைமை வருகின்றது. என்னவென்று கேட்டால், ஒரு கூட்டணி தர்மம், ஒரு கூட்டணி தலைமை அப்படிங்கிறதில் முனைப்படுகின்ற போது எங்களுடைய கட்சி தலைவர் இந்த தேர்தலை நாங்கள் நிற்கவில்லை என்று சொன்ன உடனே கூட்டணி தலைவராகிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? மறுபரிசீலனை செய்யுங்கள், இது ஆரோக்கியமான விஷயம் அல்ல என்று சொல்லியிருக்க வேண்டும். வரவேற்கிறேன் என்று சொன்னாரே, அப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் நம் கட்சியை ஓரம் கட்டி விட்டார்கள் என்று. சரி, அதையாவது விட்டு விடுங்கள். வேல்முருகன் என்று ஒருவர், அவருக்கு சீட்டு பிரச்சனை வந்தவுடனே தனியாக களம் கண்டு வெளியே சென்று விட்டார். இப்பொழுது அவர் தனியாக களம் காண்கிறார். அது ஒரு வகையில் இருக்கட்டும். என்னுடைய பாசத்துக்குரிய, நான் மிகவும் மதிக்கக்கூடிய எங்கள் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் 3 தினத்துக்கு முன்பு ஒரு அறிக்கை விடுகிறார். அப்படி மக்கள் நீதி மையம் கட்சி தேர்தலில் சந்திக்காமல் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு உண்டான சின்னத்தை கொடுத்து மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று இதுவரைக்கும் திமுக அரசாங்கம் ஏதாவது ஒரு வழியில், ஒரு வகையில் செய்திருக்கிறதா? இல்லை அதற்கு ஆலோசனை செய்திருக்கிறதா? இல்லை. 164 தொகுதியில் நிற்கின்ற வேட்பாளர்களை எங்கே என்று வேலை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் நீங்கள். அப்பொழுது எங்களை நீங்கள் கடுகளவும் மதிக்கவில்லை. மதிக்காத கூட்டணியில் எங்கள் தலைவர் ஏன் இவ்வளவு ஈடுபாடு படுகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. இது என்னுடைய ஆதங்கம் மட்டுமல்ல. கடந்த 9 ஆண்டுகளாக பயணம் செய்திருக்கிறோம். ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் என்பது 5 வருடங்கள் தான். இப்பொழுது விட்டுவிட்டோம் என்றால் அடுத்த 5 வருடங்களில் நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை, அடுத்தது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு 10% தருகிறோம், 15 சேர்மன் தருகிறோம், ஒரு 100 மெம்பர்ஷிப் தருகிறோம் அப்படி என்று சொல்வார்கள் நினைக்கிறீர்களா? சத்தியமாக சொல்ல மாட்டார்கள். இவர்களுக்கு எல்லாரும் கூட்டணியில் இருக்க வேண்டும், அனைவரும் ஆதரவு தர வேண்டும். ஆனால் அவர்களுக்கு சீட்டு தருவதற்கு இவர்களுக்கு மிகை இல்லை. மனதளவில் திமுகவுக்கு அது கிடையாது. அதில் நான் ஆணித்தனமாக சொல்லுகிறேன். ஏன் மீண்டும் நம் தலைவர் ரொம்ப பொறுமையாக போகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. தலைவர் சொல்லுவது ஒரு வகைக்கான குறிக்கோளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதில் மாற்று கருத்து இல்லை. பாசிச பாஜக கால் ஊன்ற விடக்கூடாது என்பதில் சரியாக கோணத்தில் நான் செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். வாஸ்தவம். அது உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதா தலைவரே? திமுக அது கிடையாதா? அந்த நினைப்பில் திமுக இருந்திருந்தால் உங்களை அழைத்து மீண்டும் இப்படி ஒரு செயல்களை நீங்கள் செய்ய வேண்டாம், பேச்சுவார்த்தை நடக்கட்டும், உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து தருகிறேன் என்று திமுக தலைமை கழகம் சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லவில்லை? இல்லை, அதற்கான முயற்சியை நீங்கள் மீண்டும் போய் பேசியிருந்தால் ஐயா உதயநிதி ஸ்டாலின், ஐயா மு.க. ஸ்டாலின் இவர்களிடம் நீங்கள் நேரடியாக சென்று கேட்டிருந்தால் அது உங்களுக்கு கிடைத்திருக்குமே. ஏன் அந்த முனைப்பாடு செய்யவில்லை என்பது என்னுடைய ஆதங்கம். இந்த முறை உங்களுக்காக நான் திமுகவுக்கு வாக்களிப்பேன், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை பிறரிடம் நான் வாக்கு கேட்க முடியாது. ஏன் என்று சொன்னால், உனது கட்சி நிற்கவில்லை, நீ ஏன் வாக்கு கேட்கிறாய் என்று என்னை கேள்வி கேட்பார்கள். அதனால் எனது வாக்கு திமுகவுக்கு போடுகிறேன். அதே ஒரு சமயம் அந்த வாக்கு செலுத்துகின்ற போது ஒரு வேளை டார்ச் லைட் சின்னம் சுயேட்சையாக இருந்தால் எனது கை அங்கேதான் செல்லுமே தவிர உதயசூரியனுக்கு செல்லாது. இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் மட்டுமல்ல, நம்மளை மாதிரி இருக்கும் தொண்டர்கள் மனதுக்குள் புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வெளிப்படையாக சொல்ல முடியாமல் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன். இதை நான் பேசி இந்த வீடியோவை அனுப்புவதற்கு தங்களால் நம் கட்சினால் இல்லை, என்னை கட்சியை விட்டு நீக்கினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. நான் எப்பொழுதுமே கமலஹாசன் நட்பணி மன்றம் சார்பாக கடைசி வரைக்கும் இருப்பேனே தவிர அதில் ஒரு பொழுதும் நான் மாற மாட்டேன். இது என்னுடைய ஆதங்கம். இத்தனை 3 நாளாக அனைவரும் ஃபேஸ்புக்கில்
வாட்ஸ்அப்பு அனைத்திலும் போட்டு இந்த மாதிரி ஒரு செய்திகளை வந்து பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். 2 தலைமைக்கும் காதில் விழுவாதது போல் நீங்கள் நடித்து கொண்டு இருந்தால் எங்களுக்கு மனவேதனை எப்படியாப்பட்டதாக இருக்கும். ஆகையால் தயவு செய்து இதே போல் நான் இதை பேசினதற்கு திமுக கட்சிக்காரர் தொண்டர்களோ இல்லை மக்கள் நீதி மய்யம் கட்சி தொண்டர்களோ என்னிடம் விவாதம் வராதீர்கள். என் மனதில் பட்டதை நான் பேசுவேன். அது எனக்கு அந்த தைரியம் சொல்லி கொடுத்தது என் தலைவர் கமலஹாசன் தான். அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. அவர் செல்கின்ற பாதை சரியாக இருக்கும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு முறை விட்டு விட்டோம் என்று சொன்னால் மறுமுறை தேடுவது ஆபத்தான விஷயம். வருகின்ற போது தக்க வைத்து கொண்டு நம்மளுடைய குரலை நீங்கள் எப்படி பாராளுமன்றத்தில் அங்கு சென்று உழைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அதே போல தான் இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டும், நம் கட்சியோட 4 தொகுதியோ 5 தொகுதியோ 6 தொகுதியோ கேட்டு பெற்று டார்ச் லைட் சின்னத்தை வாங்கி உங்களால் நினைத்தால் முடியும். அதை நீங்கள் செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதிகமாக நீங்கள் திமுகவுக்கு அமைதி காக்கிறீர்கள். அது மனதார எங்களுக்கு எனக்கு பிடிக்கவில்லை. மற்றவர்கள் எப்படி என்று தெரியாது. ஒரு ரசிகனாக மட்டுமல்ல, கட்சியில் பயணம் செய்தவனாக, உங்கள் தொண்டனாக, உங்களுடைய மானஸ்தீக தொண்டன். அதற்காக நான் இதை கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இந்த கடமை எனக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த செய்தி தயவு செய்து திமுக தலைமைக்கோ மக்கள் நீதி மய்யம் தலைமைக்கோ சென்று அடைய வேண்டும், உங்கள் காதில் விழுக வேண்டும். இன்னும் நாளைக்கோ நாளைக்கோ 164 சீட்டை அறிவிக்கப் போகிறார்கள். அதற்கு முன்பு சின்ன ஆலோசனை திமுக கட்சி தலைமை ஆலோசனை செய்து மக்கள் நீதி மய்யத்துக்கு உண்டான நீதியை கொடுக்க வேண்டும். இந்த களத்தில் மக்கள் நீதி மய்யம் நின்றால் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு வேலைப்பாடுகளை நாங்கள் செய்ய முடியும். எங்கள் கட்சி நிற்கவில்லை என்றால் எங்கள் தலைவர் உங்களுக்காக உழைத்தாலும் நாங்கள் உங்களுக்கு எங்கள் தலைவருடைய பேச்சை கேட்டு திமுகவுக்கு வாக்களிப்போம். ஆனால் அதுக்கு மாறாக பணிகள் செய்ய மாட்டோம். மற்றவரிடம் ஓட்டு எங்களால் கேட்க முடியாது. தெரிந்து கொண்டு இது தலைமை காதுக்கு செல்ல வேண்டும். தயவு செய்து அனைவரும் ஒவ்வொரு மக்கள் நீதி மய்யம் தொண்டனுக்கும் இந்த உணர்வு ஓடிக்கொண்டு இருக்கிறது. யாரும் சொல்லவில்லை, சொல்வதற்கு மறுக்கிறார்கள். சொன்னால் ஏதாவது சங்கடம் வருமோ என்று நினைக்கிறார்கள். நான் அப்படி நினைப்பதில்லை. சங்கடம் வந்தாலும் சரி, கட்சியிலிருந்து என்னை தூக்கினாலும் சரி, நான் நட்பணி இயக்கமாகவே கூட நான் இருந்து கொள்கிறேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய பேச்சை செவி சாய்த்து மறுபரிசீலனை 2 தலைமையும் செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. தயவு செய்து இதை முடிந்த வரைக்கும் நம் தோழர்கள் தலைமைக்கு செல்லும் வரைக்கும் ஷேர் பண்ணி அதை அனுப்புங்கள். தலைவர் காதில் விழுக வேண்டும். இந்த வீடியோவை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தொண்டனோட குமரல் இதுதான் என்பது அவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டி அவர்கள் 3 விதிகள் விதித்திருக்கிறார்கள். என்ன விதிகள் விதித்திருக்கிறார்கள்? 1, நமது சின்னம் வேண்டும். இல்லை என்றால் தனித்து நிற்போம். இல்லை என்றால் வெளியே இருந்து ஆதரவு. இந்த 3இல் நீங்கள் எடுத்துக்கொண்டது வெளியிலிருந்து நம்ம ஆதரவு என்று எடுத்துக்கொண்டீர்கள். அதே 3 இதில் தனியாக நிற்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கிறார்கள். அதையே நீங்கள் செய்யுங்களேன். என்ன ஆயிரப்போகுது? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஒன்றுமே ஆக போகிறதில்ல. கணிசமான ஒரு 30 தொகுதி நில்லுங்கள். நம்மளுடைய ஓட்டு வங்கி சதவீதத்தை காட்ட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதே போலதான் இந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் என்ன செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அவர்கள் தேர்தல் அறிவித்த பின்பு இல்லை தேர்தல் வரப்போகிறது என்று தெரிந்ததுக்கு முன்பே ஒவ்வொரு கட்சியிலும் மாநாடு நடத்துகிறார்கள், அங்கங்கு கூட்டம் போடுகிறார்கள், ஏதாவது ஒன்று செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் ஒரு மாநாடு போட்டிருக்கிறோமா? இல்லை, போடவில்லை. எப்படி நம் பலத்தை உதாரணத்துக்கு நம்ம சில பேர்த்தை சுற்றி காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வருகிறது. யாரும் இதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எந்த கட்சி தோழர்களும் கூட்டணி கட்சிகளும் என் மீது விமர்சனம் வைக்க வேண்டாம். சில கட்சிகள் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் என்று நிறைய நாவாட்டங்கள் நடந்தது. உடனே கூப்பிட்டு 28 சீட்டு கொடுத்து விட்டீர்கள். பரவாயில்லை, தப்பு இல்லை. அதே போல் நேற்று வரைக்கும் அங்கே இருந்து போட்டு இன்னைக்கு வந்தவர்களுக்கும் 10 சீட்டு தூக்கி கொடுத்து விட்டீர்கள். அதுவும் தவறு இல்லை. அது உங்களுடைய கூட்டணி தர்மம். ஏன் எங்களுக்கு இந்த இழப்பீடை இழத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் மக்கள் நீதி மய்யத்துக்கு மட்டும் பெரிய ஒரு அங்கீகாரம் தருவதற்கு நீங்கள் முன் வர மாட்டேங்கிறீர்கள்? என்ன காரணம் என்பது எனக்கு தெரியல. அது எங்கள் தலைவருக்கும் உங்கள் தலைவருக்கும் உள்ள நிலைப்பாடு என்னவென்று எங்களுக்கு தெரியாது. கடைகோடி தொண்டனாக இருந்துதான் நான் பார்க்க முடியுமே தவிர உள்ளே ஆராய்ந்து என்னால் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இருந்தாலும் தொண்டர்கள் களத்தில் நின்று
தன் கட்சி கொடியை பிடித்து கொண்டு வாக்கு கேட்கும்போதுதான் அதனுடைய திறமையும் தெளிவும் கிடைக்குமே தவிர அடுத்த கட்சிகளுடன் கூட்டணி இல்லாமல், கூட்டணியில் அவர்களுக்கு சீட்டு தராமல் கட்சி கொடியை தூக்கி கொண்டு வாக்கு கேட்பது என்பது அடிப்படை முட்டாள்தனம். அந்த வேலையை நாங்கள் எப்பொழுதுமே செய்ய மாட்டோம். ஆகையால் எனக்கு மிகவும் மன வருத்தம் உண்டு. இந்த திமுக கூட்டணி, திமுக தலைமை தயவு செய்து மறுபரிசீலனை செய்து எங்கள் மக்கள் நீதி மையத்துக்கு உண்டான வழியை வகுத்து கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதில் எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம், கூட்டணியின் தர்மம் என்றால் என்னவென்று திருமாவளவன் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதுதான் கூட்டணி தர்மம். இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு வெளியேற்ற ஆதரவு தராமல் களத்தில் நின்று களமாட வேண்டும். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதற்காக நாங்கள் எப்பொழுதுமே திருமாவளவன் அண்ணனுக்கு ஒரு சல்யூட் எப்பொழுதுமே நாங்கள் அடிப்போம். ஏன்னா இதுதான் கூட்டணி தர்மம். அவருக்கு தெரிந்ததும் கூடயும் திமுக தலைமைக்கு தெரியவில்லை என்ற மன வருத்தம் உண்டு. முடிந்தவரை இன்னும் 2 தினங்களில் உங்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்கப் போகிறீர்கள். 164 தொகுதி. அதில் நீங்கள் நினைத்தால் 5 தொகுதியை எங்கள் தலைவர் கமலஹாசனுக்காக நீங்கள் விட்டு கொடுக்கலாம். ஏன் விட்டு கொடுக்க மறுக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. தயவு செய்து நீங்கள் விட்டு கொடுத்துத்தான் தீர வேண்டும். 5 தொகுதியை விட்டு கொடுத்து டார்ச்லைட் சின்னத்தில் மீண்டும் அவரை வலம் வருவதற்கு உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதை நீங்கள் செய்ய வேண்டும். மக்கள் நீதி மையத்தின் கடைகோடி தொண்டனாக நான் இதை கேட்கும் தார்மீகம் உரிமையும் எனக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால தான் கேட்குறேன். அப்படி நீங்கள் இதை செய்யாவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமாவளவன் அண்ணன் 8 தொகுதியில் எங்கு நிற்கிறாரோ நான் கண்டிப்பாக மங்களத்திலிருந்து அங்கே சென்று வேலை செய்வேன், தேர்தல் பிரச்சாரம் செய்வேன், முடித்துவிட்டு இங்கே வந்து திமுகவுக்கு வாக்களிப்பேன். நன்றி, வணக்கம். நாளை நமதே, நாளை நமதே.